அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? நெய் உருண்டை. நெய் உருண்டையா? ஆமாம். அப்படின்னா? பொரிக்கடலை, ம் ஜீனி ம் ரெண்டையும் போட்டு மிக்ஸியில் அடித்து ம் நெய்யை நல்லா உருக்கி ம் நல்லா சூடாக பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா நல்லா சத்து மாவு மாதிரி நல்லா இருக்கும். மெலிஞ்சு இருக்கிறவங்க நல்லா சத்து வைக்கலாம். இப்போ நீ மெலிஞ்சிருக்கனால உனக்கு ஊட்டிகிட்டு இருக்கியா? ஆமாம், எனக்கு நானே ஊற்றிக்கிட்டு இருக்கேன். சரி சரி. இது தின்னா குண்டாயிருவேன். ஆமாம். சத்து வச்சிருவேன். ஆமாம். சரி பார்ப்போம். எங்கே உன் நெய் உருண்டை பார்ப்போம். இது எவ்வளோ பொரியல? 1/4 கிலோவா? இல்லை, கொஞ்சம் தான் போட்டேன். நெய்க்கு தந்தாப்புல போட்டேன். நான் வாங்கி வச்சு நெய்யை காலி பண்ணிட்டு வர உடம்பு வைக்கணும்னா நெய் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சும்மா உடம்பு வைக்கமா? நானே இந்த கஷ்டப்பட்டு நெய் வாங்கிட்டு வந்து வச்சு நீ அம்பிட்டு காலி பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. ஆமாம், நெய் உருண்டை. இது ஒரு வாரத்துக்கு வேற வச்சு சாப்பிடு. ஒரு போட்டு கிடையாது. சரி நல்லா பார்ப்போம். இருக்கும். நெய் 80 ரூபாயா? நான் வாங்கின 80 ரூபா நெய்யை காலி பண்ணிட்டு 1/4 கிலோ பொரியல் காலி பண்ணிட்டு ஜீனி எவ்வளோ போட்டுச்சோ எப்படி உடம்பு வைக்கணும். நீங்களே இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். நெய் உருண்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதுங்க வச்சு விடுங்க. வச்சிரு.